எங்க ஓட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு. எங்களை பணி நிரந்தரம் பண்ணுவோன்னு வாக்கு கொடுத்தாங்க. இன்று பள்ளிக்கூடங்களிலும் மருத்துவமனைகளிலும் துப்புரவு பணியிலும் இருக்க வேண்டியவர்கள் தெருவில் இறங்கி போராடும் அவலம் தொடர்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் லீக்கான விஷயம் ஒட்டுமொத்த சினிமா துறையையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா இன்னுமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற அக்கறையுமே கொண்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் கரப்படத்தோட இயக்குனர் ஜனநாயகன் படம் லீக்கான விஷயம் ரொம்பவே வலியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு மனவேதனையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் மாதிரியுமே கரப்படம் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படம் இந்த மாதிரி தான் லீக் ஆகிருக்குமா அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. ஏஐ அப்புறம் ChatGPT அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளுமே இருக்குது. தொழில்நுட்பம் வளர வளர அதை ஹேக் பண்ணுறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அந்த அளவுக்கு அந்த ஹேக்கர்ஸ்மே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் எவ்வளவு தான் பாதுகாப்பு பண்ணி வச்சாலுமே அதை திருட்டுத்தனமாக எடுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயங்களை என்ன பண்ணுவோம், பொதுவாக நம்ம கேலரியில் ஃபோட்டோஸ் இருக்கிறத கூகுள் டிரைவ், இமெயில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் சேவ் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இது டெலிட் ஆனால் கூட அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த படங்களையுமே அவங்க காப்பி வச்சிருக்கிறத தாண்டி இணையதளங்கள், அதாவது அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு இடத்துலேருந்து மிஸ் ஆனால் கூட இன்னொரு இடத்துலேருந்து எடுத்துக்கலாம், அதாவது சேஃப்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட காப்பி இருந்தால் கூட சில விஷயங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், மற்றபடி இன்டர்நெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஜனநாயகன் திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் லீக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ லீக் ஆன உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க, படம் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க. இயக்குனர் விஜய், அப்புறமா ப்ரொடியூசர்ஸ், இப்போ எடிட்டர், அது மட்டும் இல்லாமல் தணிக்கை வாரியம், இவங்க கிட்ட தான் காப்பீஸ் இருக்கும். மற்றபடி யார்கிட்டையுமே இதுக்கான காப்பீஸ் இருக்காது அப்படின்றது தான் எல்லாரும் சொன்னாங்க. ஒரு பக்கம் எடிட்டர் தான் இந்த படத்தை லீக் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எடிட்டர் சங்கம் சொல்லிட்டாங்க இந்த படத்தை எடிட்டர் லீக் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு காரணமே விஜய் தான், அவர் தான் அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு விஜய் மேலுமே நிறைய பேர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது அது தெரியல. ஏன்னா தன்னோட படம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, மக்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்க போது எப்படி வாண்டடாக நெட்டில் விடுற அளவுக்குலாம் விஜய் சீப்பாக நடந்துக்க மாட்டார் அப்படின்னு தான் ஒரு சில தரப்பினர் சொன்னாங்க. ஒரு சில தரப்பினர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இன்னொரு பக்கம் விஜயை நம்பி ப்ரொடியூசர் அவ்வளோ பணத்தை போட்டிருக்காரு, அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், இதை நம்பி கடைசி படம் அப்படிங்கிறதுனால நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறைய மார்க்கெட்டிங் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி படம் லீக் ஆச்சு, இதனால் எவ்வளோ நஷ்டம் வரும் தெரியுமா அப்படின்னு படக்குழுவினர் நொந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையை சேர்ந்த எல்லாருமே இதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. இந்த படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதில் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா, 1000க்கும் மேலானவங்களோட உழைப்பு இருக்குது, அடிமட்டத்திலிருந்து டாப் லெவல் வரைக்குமே நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேறுபாடுகள் இருக்கும். எடிட்டர்ஸாக இருக்கட்டும், ஜூனியர் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் லைட்மேன், இவங்களோட உழைப்பு இல்லாமல் இருக்கிறப்போ எப்படி கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் படத்தை லீக் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய திரைப்பிரபலங்கள் இந்த ஜனநாயகன் விவகாரத்துக்கு குரல் கொடுத்தாங்க. ஸோ இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கும்போது விஜய் வாயை திறக்கல. அது எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம், விஜய் எப்போ வாயை திறப்பாருன்னு. ஆனால் விஜய் அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேசிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த படத்தை யார் லீக் பண்ணியிருப்பா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது தொடர்பாக புகாருமே கொடுத்துருந்தாங்க. சைபர் கிரைம் போலீஸார் ஒரு 6 பேரை கைது பண்ணாங்க. பட் இதில் இவங்க படத்தை லீக் பண்ணவங்களான்னு கேட்டால் அதுவுமே கேள்விக்குறி தான். ஒன்று இவங்க படத்தை லீக் பண்ணவங்களா இருக்கணும், இல்லைனா ஷேர் பண்ணவங்களா இருக்கணும். குறிப்பாக என்ன சொன்னாங்க, படம் லீக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமே யாருமே ஷேர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு எல்லாருமே வேண்டுகோள் விடுத்தாங்க. ஏன்னா காவல்துறையில் புகார் கொடுத்துட்டோம், அதையும் மீறி நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால நிறைய பேர் பார்க்கவும் இல்லை. ஒரு சில பேர் உண்மையாகவே தியேட்டருக்கு தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த படத்தை பார்க்காம இருந்தாங்க. ஒரு சில தரப்பினர்
படம் வந்துடுச்சு, நமக்கு என்ன வந்துச்சு, படத்தை நான் லீக் பண்ணல, எல்லாருமே பார்க்குறாங்க, நானுமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பார்த்தாங்க. ஸோ அவங்களுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா கையில் ஒரு பொருள் இருக்கிறப்போ அது வந்துடுச்சு, பார்க்காதன்னு சொன்னால் இப்படி பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது விக்னேஷ் சிவன்ல இருந்துட்டு விக்னேஷ் ராஜா வரைக்குமே நிறைய பேர் இந்த விஷயத்துல குரல் கொடுத்திருக்காங்க, தங்களோட ஆதங்கத்தையுமே வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ விஜயோட கடைசி படம் இதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சும். என்னன்னா கடைசியில் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால இந்த படத்தில் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது என்னோட கடைசி படம் அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இது 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஸோ இந்த பகவந்த் கேசரி படம் எப்படி இருக்கோ அதுக்கு ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு அரசியல் சார்ந்த படம். விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த படத்தை எடுத்தாங்க. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல அவ்வளோ முட்டுக்காடு போட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஜனவரி 9ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. சென்சார் சான்றிதழ் கொடுக்கவும் இல்லை. ஸோ எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, சென்சார் சான்றிதழ் அந்த சான்றிதழை கொடுக்காம இன்னைக்கு வரைக்குமே முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்க. அதனால விஜய் மேலே இவ்வளோ வன்மத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. விஜய் மேலே வன்மத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நிறையவே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா சென்சார் சான்றிதழ் கொடுக்காம விஜயை அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்றதுனால பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் முன் வச்சாங்க. ஸோ இருந்தாலும் இந்த படம் தேர்தலுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு எல்லாருமே வந்தாங்க. திடீர்னு பார்த்தா லீக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷ காட்சிகளை லீக் பண்ணாங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு ஹெச்டி பிரிண்டோடவே அந்த ஒரு முழு படத்தையுமே லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறது வெளியிட்டவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பட் இருந்தாலும் இது ரொம்பவே ஒரு எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு லாஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் தங்களோட சுய லாபத்துக்காகவும் இன்னொருத்தரை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் மட்டும்தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில்தான் டைரக்டர் விக்னேஷ் ராஜா இப்படி சொல்லியிருக்காரு, ஜனநாயகன் படம் லீக்கான விஷயம் ரொம்பவே மனவேதனையும் பயத்தையும் கொண்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த கர படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் நடந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்தை நாங்களுமே கர படத்தையுமே பென் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம், அப்புறம் கூகுள் டிரைவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சி தான் எல்லாத்தையுமே ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு அப்புறமா எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனால அந்த கூகுள் டிரைவில் போட்டு வச்சுருந்ததை தூக்கிட்டோம். அதுக்கப்புறமா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ தொழில்நுட்பம் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் சேவ் பண்ணி வைக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி இந்த மர்ம நபர்கள் இந்த ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுனால படம் லீக் ஆகிடுது. ஸோ இதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது, அதுக்கான மற்ற வேலைகளை பார்த்துட்டோம். ஸோ ஏன்னா அந்த ஜனநாயகன் படம் லீக் ஆன மாதிரி கரப்படமும் லீக் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் அப்படின்னு இயக்குனர் விக்னேஷ் ராஜா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இடத்துல, நம்பிக்கையாக இதில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நாங்கள் நம்பி வைக்கிற இடத்துல இருந்து இப்படி ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடிட்டர் பிரதீப் ராகவ் மீது இந்த விஷயம் திரும்பிச்சு. எடிட்டர் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எடிட்டர் சங்கம் தரப்புல இருந்து இல்லை, அவர் காரணமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்க்கு சிஜி வேலைக்காக இந்த படத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கேருந்து கூட லீக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் போலீஸார் விசாரணை நடத்திட்டு வராங்க. ஸோ இப்படி எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் போலீஸார் தீவிர விசாரணை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்டையுமே தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க சைபர் கிரைம் போலீஸார். ஸோ இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, யாரால் இந்த படம் லீக் ஆச்சு அப்படிங்கிறத கூடிய விரைவில் கண்டுபிடிச்சா நல்லதாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. இப்போ சாதாரணமாக இமெயில் மூலமாக குண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்க. ஆனால் அங்கே வெடிகுண்டே இருக்காது அந்த இடத்துல. ஸோ மிரட்டல் மட்டும்தான் விடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை கூட கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவங்க VPN யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கான இமெயில் ஐடியிலேருந்து அனுப்புகிறாங்க. அதனால் கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. காவல்துறையினருமே அதுதான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி இந்த படத்தை லீக் ஆனவங்களை மட்டும் எப்படி சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இது ஒரு அவ்வளோ பெரிய, இது ஒரு சாதாரண குற்றம் கிடையாது, கிரைம்.
ஏன்னா பெரிய அளவில் ஒரு கிரைம் நடந்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய படத்தை, அதுவும் ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை லீக் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன விஷயமே கிடையாது, மிகப்பெரிய கிரைம். ஸோ இந்த கிரைம் பண்ணது யார் அப்படிங்கிறத எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படங்களை லீக் பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி லீக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லீக் விவகாரம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.